30 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் புற்றுநோய் கண்டறியும் திட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 3 மாதங்களில் 4000 பேருக்கு புற்றுநோய் அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்கான வசதிகள் அரசு மருத்துவ கட்டமைப்பில் சிறப்பாக இருந்தாலும் பெரும்பாலும் புற்றுநோய் முற்றிய நிலையிலேயே கண்டறியப்பட்டு நோயாளிகள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகின்றனர். புற்றுநோயை பொறுத்தவரை முதல் மற்றும் 2ஆம் நிலைகளில் உள்ள நோயாளிகளை எளிதில் குணப்படுத்திவிடலாம். ஆனால் 3, 4ஆம் நிலைகளுக்கு சென்றால் அவர்களை காப்பாற்றுவது கடினம் என்கின்றனர் மருத்துவர்கள். எனவேதான் முன்கூட்டியே புற்றுநோயை கண்டறியும் நோக்கில் ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 3,31,00,000 ரூபாய் செலவில் சமுதாய புற்றுநோய் கண்டறியும் திட்டம் முதற்கட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களிலும் உள்ள 1397 மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தினை ஈரோடு மாவட்டம் பவானியை அடுத்த காலிங்கராயன்பாளையம் துணை சுகாதார நிலைய வளாகத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இதில் 1030 நபர்களுக்கு வாய் புற்றுநோய் அறிகுறிகள் இருப்பதும் 1485 நபர்களுக்கு மார்பக புற்றுநோய் அறிகுறியும் 2800 பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் அறிகுறி உள்ளதும் கண்டறியப்பட்டது. இவ்வாறு முன்னரே கண்டறிவதன் மூலம் புற்றுநோய் மரணங்களை 70 முதல் 80 விழுக்காடு குறைக்க முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம். இதனோட மெயின் சக்சஸ் எவ்வளோ முன்கூட்டி கண்டறியணும் அப்படிங்கிறது தான். கண்டறிஞ்சோம்னா ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போதைக்கு இதனோட சக்ஸஸை பொறுத்து தேவைக்கு ஏற்ப அமைச்சர் ஆலோசனை பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 60% நமக்கு ரிப்போர்ட் ஆகும்போது ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 தாண்டி தான் வராங்க. அதை ரீச் பண்ணுறோம். இன்னொன்று கண்டுபிடிக்காமல் போகிற கேன்சரையும் இப்போ நம்ம ஆக்டிவாக ஸ்க்ரீன் பண்ணுறதால நம்ம நாலேஜுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சில அளவுக்கு கூடுதலாக இருக்கும். அதை விட முக்கியமானது எர்லியராக கண்டுபிடிக்கிறது தான். இந்த பரிசோதனை தங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக பெண்கள் தெரிவிக்கின்றனர். புற்றுநோய்க்கு கூப்பிட்டாங்க, அது செக் பண்ணாங்க, கர்ப்பப்பை செக் பண்ணாங்க, அது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் பண்ணணும்னா வெளியில் தான் போனோம். எங்களுக்கு வெளியில் போகிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை சார். இந்த ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு இங்கே நல்லா அன்பாக பார்த்துக்கிறாங்க. மார்பு செக் பண்ணாங்க, இது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அடிக்கடி பார்த்துக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலம் புற்றுநோய் பாதிப்பு தீவிர நிலை அடையும் முன் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பதால் மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சுகன்யா மற்றும் விக்டர் சுரேஷ்.